அதிமுகவில் முதல் 50 வேட்பாளர்கள் பெயரை அறிவிக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது தொகுதி பங்கீட்டையும் 190% தொகுதி பங்கீட்டையும் முடித்து விட்டார். கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு மெகா கூட்டணியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அதிமுகவில் போட்டியிடக்கூடிய முதல் 50 வேட்பாளர்களை களம் இறக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் அதிமுகவின் சார்பாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் சார்பாக 10 தேர்தல் வாக்குறுதிகளும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கும் ஆதரவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த 50 வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் முதல் கட்டமாக அதிமுக 50 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கு. இந்த அறிவிப்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு, அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி வெளியிடப்படலாம் என கட்சி வட்டாரத்தின் சொல்படி ஒரு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். முதற்கட்ட பட்டியலில் பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் இடம்பெறும் என தற்போது தகவல் என்பது தெரிவிக்கிறார். தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள சிலரின் பெயர்களே சேர்க்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படாத மற்றும் அதிமுக உறுதியாக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களே முதலில் அறிவிக்கப்படுவார்கள் என தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் 90% ஏற்கக்கூடிய நிலையிலே முதல் கட்டமாக 50 தொகுதிகளுக்குரிய வேட்பாளரை பட்டியல் மட்டும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருப்பதாக செய்திகள் என்பது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தற்போது அதிமுக கூட்டணியிலே, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இணைந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்பும் என்பது இருப்பதாக சொல்லுகின்ற மற்றொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட திட்டமிட்டு வேட்பாளர்களை விரைவிலே அறிவிக்க தயாராகி வருகிறது. அதே சமயம் தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற 24ஆம் தேதி முக்கியமாக 50 நபர்களுடைய பெயர்கள் மட்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக வெளியிடப்பட இருக்கிறது. அந்த 24ஆம் தேதி என்பது பாத்தீங்க அப்படின்னா நமது ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவிலே முதல் கட்டமாக 50 தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் பலருடைய பெயர் என்பது இடம்பெறப் போகிறது. அதே போல் தொகுதி மாறி போட்டியிடக்கூடிய அந்த நபர்கள் யாரேனும் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் 199% தொகுதி மாறி போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது இதுவரை வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெயக்குமார் அவர்களோடு ராயபுரம் தொகுதியை விட்டுவிட்டு வேறொரு தொகுதியிலே போட்டி போட போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியானது. ஆனால் அதற்கு மாற்றாக அவர் ராயபுரம் தொகுதியில் தான் போட்டி போட போகிறார். அவருடைய பெயர் முதற்கொண்டு வருகின்ற 24ஆம் தேதி 50 நபர்களுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் தற்சமய இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.